மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கோர்ட்ல குமரன் வந்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? இந்த மாதிரி பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா, என்னை இப்படிலாம் பண்ணிட்டாரு. நான் வெண்ணிலாவோட மாமாவ கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்பொழுது, பசுபதியோட ஆட்கள் வந்து இடையில வழிமறிச்சு, வெண்ணிலாவோட மாமாவ மறுபடியும் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. குமரன் இப்படி சொல்றதுக்கு சாட்சியே இல்ல இல்லையா? அதனால இத கோர்ட்டு ஏத்துக்கவே இல்ல. இப்ப விஜய்க்கு எதிரா தான் எல்லாமே இருக்கிறதுனால, நம்ம ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்ல வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம காவேரி வந்துடுறாங்க. காவேரி மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு வராங்க. காவேரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் மேல இந்த பசுபதிங்கிறவர் தான் வேணும்னே இப்படி ஒரு கேஸ போட்டிருக்கிறாரு. ஸோ வெண்ணிலாவ மாடியிலேருந்து தள்ளி விட்டதே அவரு தான். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே வக்கீல் சும்மா இருப்பாப்லையா? "என்னம்மா உன் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களா வந்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "நான் சாட்சி சொல்லல. சாட்சிய அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவ கூப்பிடுறாங்க நம்ம காவேரி. வெண்ணிலா அங்க வந்திருக்கிறத பார்த்து எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு மேல வேற ஏதாச்சும் சாட்சி வேணுமா? அப்படின்னு காவேரி கேட்க, அப்ப எல்லாமே அமைதியா இருக்கிறாங்க. ஸோ நம்ம வெண்ணிலாவும் கோர்ட்ல கூண்டுல ஏறி வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய இடிச்சு தள்ளினது பசுபதி தான் அப்படின்னு அங்க ஜட்ஜ் முன்னாடி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஸோ எனக்கு இந்த விஷயத்துக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. விஜய் பாவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து கூண்டுல ஏறி பசுபதி என்னென்னலாம் ஆரம்பத்துல இருந்து பண்ணாரு, தன்னோட அப்பா சாவுல இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு அந்த பசுபதிய சும்மா விடாதீங்க. அவங்களலாம் வெளியில விட்டீங்கன்னா, இன்னும் 4 பேர சொத்துக்காக ஆசைப்பட்டு கொன்னுடுவான். அப்படின்னு ஜட்ஜு கிட்டயே வந்து நம்ம காவேரி சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ஜட்ஜு கோவமாயி அந்த பசுபதிய உடனே புடிங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு உத்தரவிட்டு, நம்ம விஜய்யும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்ப விஜய வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. கூடவே நம்ம வெண்ணிலாவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில உட்கார வச்சு தண்ணியெல்லாம் ஊத்தி, வீட்டுக்குள்ள அழைச்சுக்கிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.